வங்கி கணக்கில் ரூபாய் 15,000 பிரதமர் மோடியின் அதிரடி அறிவிப்பு. இதை பத்தின முழு விவரம் தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வங்கி கணக்குல 15,000 ரூபாய் வரப்போகுதா? அப்படி ஒரு அதிரடியான புதிய தகவல் தான் இப்போ வெளியாகி இருக்கு. இதை பற்றிய முழுமையான விவரங்களை நான் இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். தற்போது தமிழகத்துல டிஎம்கே vs பிஜேபி என தேர்தல் களம் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு. சமீபத்துல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்கள் நலனுக்காக 5,000 ரூபாய் கொடுத்திருந்தாரு. இது மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. இந்த நிலையில இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா பிரதமர் மோடி தரப்புல இருந்து ஒரு மாஸ் அறிவிப்பு வரப்போகுது. ஆமாங்க, பிரதமர் மோடி அவர்கள் நம்ம வங்கி கணக்குல 15,000 ரூபாய் கொடுக்க போறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது எப்படி சாத்தியம்னு கேக்குறீங்களா? இது புதுசா அறிவிக்கப்படுற தொகை கிடையாது. ஏற்கனவே மத்திய அரசு வழங்கி வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதோட நிலுவைத் தொகைகள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்துதான் இந்த 15,000 ரூபாய் கொடுக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த பணம் எப்போ வரும், இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வெளியாகும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. கூடிய விரைவிலேயே பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வரவிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய பிரதமர் மோடி அவர்கள் மார்ச் 1ஆம் தேதி மதுரைக்கும் மார்ச் 6ஆம் தேதி வேலூருக்கும் வருகிறார். தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. கூட்டணி சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் கடந்த ஜனவரி 23 பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்று தேஜா கூட்டணியுடன் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார். இந்நிலையில் அடுத்த கட்டமாக தேஜா கூட்டணியை ஆதரித்து வரும் மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்ய உள்ளார். அதன் பின் மார்ச் 6ஆம் தேதி வேலூரில் நடக்கும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். இது குறித்து பாஜக வட்டாரங்கள் கூறுகையில், பிரதமர் மோடி தமிழக சட்டசபை தேர்தலுக்காக அதிக நாட்கள் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளார். ஏற்கனவே ஜனவரி 23 தமிழகம் வந்தார். மார்ச் 1 மற்றும் மார்ச் 6 வருவதும் உறுதியாகிவிட்டது. தேர்தல் நெருக்கத்தில் கன்னியாகுமரி, சென்னை, கோவையில் பிரச்சாரம் செய்ய உள்ளார் என தெரிவித்தனர். பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது அந்த மாபெரும் நிகழ்வின் போது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்துல இந்த மாதிரியான அறிவிப்புகள் மக்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 15,000 அறிவிப்பு வந்தா உங்களுக்கு எவ்வளவு உதவியா இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த உடனே நம்ம சேனல்ல அப்டேட் பண்றேன். அந்த அறிவிப்புகளையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க.